ஸ்ரீராம ஜெயம். இன்றைக்கு ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரம். 63 நாயன்மார்களில் நால்வர்களில் ஒருவரான ஸ்ரீ சுந்தரமூர்த்தி நாயனார் சிவபெருமானோட ஐக்கியமான நாள். கைலாசம் சென்று சிவனை தரிசனம் பண்ண நாள் இது. நாயன்மார்களோட தொண்டு குறித்து சைவம் பரப்பிய சேக்கிழாரின் பெரிய புராணம் இயற்றுவதற்கு அடிப்படையாக இருந்தது சுந்தரர் அருளிய திருத்தொண்ட தொகைதான். திருவாரூர்ல சிவபெருமான் தில்லைவாழ அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு சுந்தரருக்கு அடியெடுத்து கொடுக்க, அவரு நாயன்மார்களை பற்றி திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன்னு தொடர்கிறாரு. இந்த சுந்தரரோட வரலாறையும் அவரு நடத்திய அற்புதங்களையும் நம்ம சிந்திக்கலாம். திருக்கையில முன்பு சிவபிரானுக்கு அணுக்க தொண்டராக இருந்தவர் தான் ஆளாள சுந்தரர்ங்கிற இந்த நம்பி ஆரூரர். அப்போது உமாதேவியின் பணி பெண்களான கமலினி, அனிந்தித்தை அப்படிங்கிற பெண்கள் மீது காதல் கொண்டார். அந்த வினையை தீர்க்கிறதுக்காக மண்ணுலகில் நம்பி ஆரூரராக தோன்றினார். அந்த கமலினியும் அனிந்தித்தையும் தான் பறவை நாச்சியாராகவும் சங்கிலி நாச்சியாராகவும் அவதரித்து சுந்தரரை திருமணம் செய்தாங்க. திருமுனைப்பாடி நாட்டில் திருநாவலூரில் இசைஞானியாருக்கும் சடையனாருக்கும் மகனாக தோன்றியவர் தான் சுந்தரர். அவருக்கு நம்பி ஆரூரன் அப்படின்னு பெற்றோர்கள் பேர் வச்சாங்க. ரொம்ப அழகுல சிறந்து விளங்கியதால சுந்தரர் அப்படின்னு அழைச்சு வந்தாங்க. நரசிங்க முனையரையர் அப்படிங்கிற ராஜா நம்பி ஆரூரரை எடுத்து வளர்த்து வந்தாரு. வேதத்திலையும் கல்வி கேள்விகள்லையும் சிறந்து விளங்கினார் சுந்தரர். புத்தூர் சடங்கவி சிவாச்சாரியாரின் மகளை நம்பி ஆரூரருக்கு திருமணம் செய்ய நிச்சயித்து திருமண விழா கோலாகலமாக நடந்துட்டு இருக்கும்போது சிவபெருமான் ஒரு வேதியராக வந்து ஓலை ஒன்றை காட்டி இந்த நம்பி ஆரூரன் தனக்கு அடிமை அப்படின்னு சாதித்து அவர் மீது வழக்கு தொடுக்கிறாரு. சுந்தரர் அந்த வேதியரை நீ என்ன பித்தனா அப்படின்னு வன்மையாக வாதிடுகிறாரு. அதனாலதான் அவருக்கு வன் தொண்டர் அப்படின்னு பேர் வருகிறது. தன்னை தடுத்தாட்கொண்டது சிவபெருமான் தான் அப்படின்னு சுந்தரர் உணர்கிறாரு. அப்ப சுந்தரரை தன்மேல பதிகம் பாடும்படி சிவபெருமான் சொல்லவும், உன்னை நான் என்னன்னு பாடுவேன் அப்படின்னு திகைக்கும் போது சிவபெருமானே அடியெடுத்து கொடுக்கறாரு. பித்தா பிறை சூடி, பித்தனேன்னு நீ திட்டினல்ல அதையே வச்சு பாடு சொன்ன உடனே தான் இந்த முதல் பதிகம் சுந்தரரோடது. சுந்தரரோடத திருப்பாட்டு அப்படின்னு தான் சொல்லணும். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா அப்படிங்கிற பதிகத்தை பாடுறாரு. நம்ம காரைக்கால் அம்மையார் கோவில்ல அம்மையார் சன்னதியிலேயே சுந்தரருடைய திருவுருவத்தை வச்சு மகா அபிஷேகம் இன்று நடைபெற்றது. அந்த அபிஷேகத்தோட படப்பதிவுகளை தான் நம்ம தரிசனம் செய்யறோம். ஒரே இடத்துல 2 நாயன்மார்களோட அபிஷேகம் பாருங்க. ஆடி வெள்ளி காரைக்கால் அம்மையாருக்கு அபிஷேகம், அங்கேயே சுந்தரமூர்த்தி நாயனாருக்கும் மிக சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. சிவனடியாரா ஆன நம்பி ஆரூரர் சுந்தரர் அப்படியே தலையாத்திரை தொடர்கிறாரு. திருவதிகை வீரட்டானத்துல கோவிலை ஒட்டிய ஒரு திருமடத்துல படுத்து உறங்கும்போது சிவபெருமான் ஒரு முதியவராக வந்து சிவனோட திருவடிகளை சுந்தரரோட தலைமேல வைத்து அருளி, என்ன உனக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டாரா. முதியவராக வந்தவர் சிவபெருமான் அப்படின்னு உணர்ந்த சுந்தரர் தம்மானே அறியாத ஜாதியார் உளரே அப்படிங்கிற பதிகத்தை பாடி பணிந்தாரு. அடுத்ததா தில்லையம்பதிக்கு சென்று நடராஜரை வழிபடுறாரு சுந்தரர். அப்ப சிவபெருமான் அசரீரியாக நீ திருவாரூர்ல வந்து என்ன தரிசனம் செய்வாயாக அப்படின்னு ஆணையிடுகிறாரு. திருவாரூருக்கு வந்து தினந்தோறும் வன்மீகநாதரை ஸ்ரீ தியாகராஜ சுவாமிய தரிசனம் பண்ணி வருகிறாரு சுந்தரர். அப்ப அந்த ஆலயத்துல தான்
பறவை நாச்சியாராக அவதரித்துள்ள கமலினிய காண்கிறாரு. இறைவன் திருவுள்ளபடி சுந்தரருக்கும் பறவை நாச்சியாருக்கும் திருமணம் இனிதாக நிகழ்ந்தேறியது. அதுக்கப்புறம் 2 பேரும் திருவாரூர்ல அன்னசத்திரம் நடத்தி சிவ தொண்டு புரிந்து வராங்க. சுந்தரமூர்த்தி ஒரு நாள் திருவாரூர்ல தேவாசிரியர் மண்டபத்துல குழுமியிருந்த சிவனடியார்களை பணியாம திருக்கோவிலுள் சென்றார் அப்படிங்கிற தவறான எண்ணத்துல விரண்மீண்ட நாயனார் சுந்தரரையும் அவருக்கு அருள் செய்த சிவபிரானையும் புறகு என்று ஒதுக்கி தள்ளுறாரு. அடியார்களை மதிக்காத இந்த சுந்தரர் ஒரு சிவனடியாரா, இந்த சிவபெருமான் அடியார்களை மதிக்காத அவனுக்கு அருள் புரிவதா அப்படிங்கிறாரு. அதனால மனம் நொந்த சுந்தரருக்கு சிவபெருமான் அடியார் பெருமைகளை எடுத்துரைக்கும் வகையில தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு அடியெடுத்து கொடுக்க வந்ததுதான் திருத்தொண்ட தொகை. சுந்தரர் நடத்திய அன்ன சத்திரத்துக்கு குண்டையூர் கிழார்ங்கிறவர் தான் நெல் அனுப்பி வந்தாரு. ஒரு சமயம் பருவமழை தவறி நெல் விளைச்சல் குறைஞ்சப்ப நம்பியாரூருக்கு நெல் அனுப்ப முடியாம வருத்தத்துல இருந்தாராம் குண்டையூர் கிழார். அப்போது இறைவன் அந்த குண்டையூர் கிழார் கனவுல தோன்றி, நீ இந்த நெல்லை எப்படியாவது சுந்தரருக்கு சேர்ப்பிக்கணும் அப்படின்னு நெல் மலைய குவித்தாராம். இதை கேள்வியுற்ற சுந்தரர் அந்த குண்டையூர் கிழார் இருக்கிற திருக்கோளிலிக்கு அந்த இறைவனை புகழ்ந்து, நீள நினைந்தடியேன் உமை நித்தலும் கை தொழுவேன் அப்படிங்கிற பதிகத்தை பாடுறாரு. குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆள் இலை எம்பெருமான் அவை அட்டித்தர பணியே அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சொல்றாரு. இந்த நெல்லை நான் எப்படி திருவாரூருக்கு எடுத்துன்னு போவேன், நீ தான் அதை என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொன்ன உடனே சிவபெருமான் பூதகணங்களை அனுப்பி இந்த நெல் மலைய திருவாரூர்ல குமித்தாரா. நால்வர்கள்ல சுந்தரர் சக மார்க்கத்துல சிவபெருமான் கிட்ட பழகினாரு. தோழமை பாவம். அவருக்கு என்ன வேணும்னாலும் சிவனே நீதான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு அருள் புரிவாராம் சிவபெருமான். அடுத்ததா யாத்திரையில திருநாட்டியத்தான்குடி கோவிலுக்கு சென்று மங்களாம்பிகை சமேத மாணிக்க வண்ணரை ரத்னபுரீஸ்வரரை தரிசனம் பண்ண போறாரு. அந்த ஊர்ல கோட்புலி நாயனார் இல்லத்துல தங்கறாரு. அவருடைய புதல்விகளான சிங்கடி வனப்பகை 2 பேரையும் தம்மோட புதல்விகளா ஏற்றுக்கொள்கிறாரு. திருக்கோவில் சென்ற சுந்தரர் சன்னிதானத்துல இறைவனையும் இறைவியையும் உணரலையா. அப்ப அங்க இருக்கிற விநாயகரை கேட்க அவரு வாய் திறந்து பேசாம ஈசான்ய திசைய கை காமிச்சாராம். அங்க போய் பார்த்தா வயல்ல சுவாமியும் அம்பிகையும் உழவன் உழத்தியாக நடவு நட்டு கொண்டிருந்தாங்களாம். அதை பார்த்த சுந்தரர் சிவபெருமான் கிட்ட, நட்ட நடாக்குறை நாளை நடலாம், நாளை நடாக்குறை சேறு தங்கிடவே நட்டது போதும் கரையேறி வாரும் நாட்டியத்தான்குடி நம்பி அப்படின்னு பாடி இறைவனை எழுந்தருளை செய்து தரிசனம் பண்ணாராம். திருவாரூர் தியாகேசர் பங்குனி உத்திர திருவிழாக்கு சிறப்பாக நடத்துறதுக்கு பணம் இல்ல அப்படின்ன உடனே பொண்ணும் பொருளும் கொண்டு வருமாறு பறவை நாச்சியார் சுந்தரர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க. தலையாத்திர தொடங்கின சுந்தரர் திருப்புகலூர் இறைவனை வழிபட்டுட்டு அங்க திருக்கோவிலுக்கு அருகில இருக்கிற மடத்துல ஓய்வெடுப்பதற்காக கோவில் திருப்பணிக்கு இருந்த செங்கல்ல எடுத்து தலைமாட்டில் வச்சு படுத்தாராம். ஐயோ, நான் பங்குனி உத்திர திருவிழாவை எப்படி கொண்டாடுவேன், என்ன பண்ணுவேன் அப்படின்னு கவலையோட தூயின்ற சுந்தரர் துயில் எழுந்தப்ப தலைக்கு அணையாக வைக்கப்பட்டிருந்த செங்கல் எல்லாம் பொன் கட்டிகளாக மாறி இருப்பதைக் கண்டு வியந்து சிவபெருமானோட திருவருளை துதித்து திருப்புகலூர்ல பாடிய பதிகந்தான் திருப்பாட்டுதான். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமின் புலவீர்கள் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவில்லையேங்கிறாரு. எது வேணும்னாலும் இந்த திருப்புகழூர் இறைவன் கிட்ட வழிபடுங்க அப்படின்னு சொல்ற பதிகம்தான் இது. அடுத்ததா திருமுதுகுன்றத்துல சிவபெருமான வழிபட்டு சிவ தொண்டுக்காக ஏராளமான பொற்காசுகளை பெறுகிறாரு.
அதை நான் எப்படி திருவாரூருக்கு எடுத்துட்டு போவேங்கும்போது சிவபெருமான் சொல்றாரு, நீ இந்த மணிமுத்தாறுல இந்த பொற்காசுகளை போட்டுடு, நீ திருவாரூர் கமலாலய குளத்துல இந்த காசுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லவும், சுந்தரரும் அதே மாதிரி அந்த பொற்காசுகளை மணிமுத்தாறுல போட்டுட்டு திருவாரூர்ல போய் பறவை நாச்சியாரோட சென்று அந்த கமலாலயத்துல இறைவன் கொடுத்த பொற்காசுகள்லாம் இருக்கும், அதை எடுக்கலாம் வா அப்படின்னு சொல்லும்போது பறவை நாச்சியார் எள்ளி நகையாடுறாங்க. நல்லா இருக்கு, ஆத்துல போட்ட காசை குளத்துல தேடுறது அப்படின்னு சொல்லும்போது, நீ சிவபெருமானோட அருளை உணரமாட்ட, இப்ப பாரு அந்த காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவன் மேல பாடிய பதிகம்தான் பொன் செய்த மெய்னியினீர் புலித்தோலை அரைக்கசைத்தீர் முன் செய்த மூ எயிலும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்தீர் மின் செய்த நுண் இடையாள் பறவை இவள் தன் முகப்பே என் செய்த ஆறு அடிகேள் அடியேன் இட்டளம் கெடவே. நீ இந்த மாதிரி முதுகுன்றத்துல அமர்ந்திருக்க ஈசனே, இந்த பறவை நாச்சியார் சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டியே, நீ என்னோட காசை கொடுத்துரு அப்படின்னு சொல்லும்போது அந்த மணிமுத்தாறுல போட்ட பொற்காசுகள் கமலாலயத்துல கிடைத்ததான் சுந்தரருக்கு. தல யாத்திரையில திருவொற்றியூர் செல்கிறாரு. அங்க தியாகராஜ சுவாமிய வழிபட்டு திருக்கோவில்ல சங்கிலி நாச்சியார பாக்கறாரு. பார்வதி தேவியோட பணிப்பெண்களான கமலினி அனிந்தித்தை தான் இந்த சங்கிலி நாச்சியார். சிவ தொண்டு புரிந்து வருகிறாரு. அவரை திருமணம் செய்ய விருப்பம் கொண்ட சுந்தரர் சிவபெருமானுக்கு சத்தியம் செய்து கொடுக்கிறாரு. நான் சங்கிலி நாச்சியார பிரிய மாட்டேன், திருவொற்றியூர் எல்லைய கடக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மகிழ மரத்தடியில சிவபெருமானுக்கு சத்தியம் செய்து கொடுத்த சுந்தரர் மீண்டும் திருவாரூர் தியாகேசரை தரிசனம் பண்ணியே ஆகணும், வன்மீகநாதர் உலாவை பார்க்கணும்னு சொல்லி அந்த ஊர் எல்லைய தாண்டும் போது சிவனுக்கு செய்து கொடுத்த சத்தியம் மீறினதுனால அவருக்கு இரு கண்களும் போயிடுறது. திருவாரூருக்கு யாத்திரைய தொடர்ந்த சுந்தரர் பூண்டி ஸ்தலத்துல சிவபெருமான வேண்டி ஒரு ஊன்றுகோல் பெற்றுக்கொள்கிறாரு. இழந்த பார்வையுடனே காஞ்சிபுரத்துக்கு சென்று காமாட்சி அம்மனை வேண்டி வணங்கி இடது கண் பார்வைய மீண்டும் பெறுகிறாரு. அவரு காஞ்சிபுரத்துல அருளிய திருப்பாட்டு தான் ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை அப்படின்னு வர திருப்பாட்டு. சுந்தரருடைய வரலாற்றை சிந்திக்கிற நம்ம ஆடி சுவாதியான இன்று அவர் சிவபெருமானோட ஐக்கியமான நாள் கைலாச யாத்திரை வெள்ளை யானையில் புறப்பட்டார். அவருடைய தோழரான சேரன் பெருமாள் நாயனாரும் தன்னோட குதிரையில் சுந்தரரை தொடர்ந்து கைலாசம் சென்றடைந்தார். அந்த ஐக்கிய நாளை சிறப்பு பூஜையாக மிக விமர்சையாக கைலாசநாதர் கோவிலில் இன்னைக்கு வழிபட்டாங்க. அந்த படப்பதிவுகளை பார்த்து கொண்டே நம்ம சுந்தரருடைய வரலாற்றை சிந்திக்கலாம். யாத்திரையை தொடர்ந்த சுந்தரர் திருவாரூர் சென்று அடைகிறாரு. வன்மீகநாதர் திருக்கோவில் தியாகேசரை தரிசனம் பண்ணி அவருக்கு தான் தோழராச்சே சிவபெருமான், எனக்கு கண்ணு கொடுக்காட்டா போ, நீ வாழ்ந்து போதீரே அப்படின்னு சொல்லி ஏவல் கேட்கிறாரு. மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாதே மூளா தீ போல் உள்ளே கனன்று முகத்தால் மிக வாடி ஆளாயிருக்கும் அடியார் தங்கள் அல்லல் சொன்னக்கால் வாளா ஆங்கு இருப்பீர் திரு ஆரூரீர் வாழ்ந்து போதீரே. நீ எனக்கு கண்ணு கொடுக்கலனா போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருத்தமா சொல்லவும் திருவாரூர் ஈசன் அவருக்கு வலக்கண் பார்வைய கொடுத்து அருளினாராம். சுந்தரரோட சமகாலத்துல சேர நாட்டுல திருவஞ்சை களத்துல இருந்த அரசர் தான் சேரமான் பெருமாள். அவர் திரு கழறிற்றறிவார் அப்படின்னு பேரு. சிவபூஜை செஞ்சு முடிக்கும் போது அவருக்கு நடராஜரோட சிலம்பு ஒலி கேட்குமா. ஒரு நாள் பூஜையில அந்த சிலம்பு ஒலி கேட்கலன்னு உடனே ரொம்ப தாமதமாகுது. அப்ப தாமதமாக வந்த சிவபெருமான், நான் சுந்தரருடைய திருப்பாட்டை கேட்டுட்டு இருந்தேன், அதனாலதான் உன்னுடைய பூஜைக்கு வர காலதாமதம் ஆச்சு அப்படி சொன்ன உடனே சேரமான் பெருமாள்
அப்படி சிறப்பான திருப்பாட்டை கொடுக்கக்கூடிய சுந்தரரை பார்க்கணும்னு சொல்லி திருவாரூர் வந்தாராம். அதுக்கப்புறம் திருவாரூர் சுந்தரரும் திருவஞ்சைக்களம் சேரமான் பெருமாளும் மிக நெருங்கிய தோழர்களா ஆறாங்க. அப்ப திருவஞ்சைக்களத்துக்கு சுந்தரர் போனப்ப ஏராளமான பொண்ணும் பொருளும் இந்த சைவ நெறிக்காக அன்னசத்திரத்துக்காக வாங்கி வரும்போது பூண்டியில திருடர்கள் அதை களவாடி போனதும் அதுக்கப்புறம் அவரு அதை சிவபெருமானோட அருளால மீண்டு பெற்றதும் கொடுகு வெஞ்சிலைங்கிற திருப்பாட்டுல குறிப்பிடுகிறாரு. திருப்பாட்டுல சுந்தரருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்திய வாக்குதான். அவினாசிக்கு வழிபட சென்ற சுந்தரர் அங்க நிகழ்த்திய அற்புதம்தான். ஒரு இறந்து போன சிறு பாலகனை முதலை வாயிலேந்து வரவழைத்தாராம். அந்த சிறுவனை உயிர்ப்பித்தால் மட்டுமே சிவபெருமான சென்று வணங்குவேன் அப்படின்னு சொல்லி அந்த மடுவுக்கு சென்று எற்றான் மறக்கேன் எழுமைக்கும் எம்பெருமானையே அப்படிங்கிற திருப்பாட்டை பாடுறாரு. அதுல 4வது பாடல்ல உரைப்பார் உரையுகந்து உள்கவல்லார் தங்கள் உச்சியாய் அப்படிங்கிற பாடல்ல கரைக்கால் முதலையை பிள்ளை தரச் சொல்லு காலனையே அப்படின்னு காலனுக்கு ஆணையிடு அப்படின்னு சிவபெருமான் கிட்ட சொல்றாரு. அதை கேட்ட சிவபெருமானும் சுந்தரருக்கு அருளினாராம். முதலை வாயிலிருந்து அது நாள் வரை வளர்ந்த புதல்வனா அந்த சிறுவன் வெளிப்பட்டான் அப்படிங்கிறது இந்த திருக்கோவில் வரலாறு. காவிரி கரையில கொடுமுடியில சுந்தரர் அருளிய திருப்பாட்டு நமச்சிவாய பதிகம் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பாடலை திருப்பாட்டை நம்ம மறக்கக்கூடாது. மற்ற பற்றனக்கின்றி நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன், பெற்றலும் பிறந்தேன் இனி பிறவாத தன்மை வந்தெய்தினேன், கற்றவர் தொழுதேத்தும் சீர் கரையூரிற் பாண்டி கொடுமுடி நற்றவா உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. இந்த பதிகத்தை தினசரி பாராயணம் பண்றது ரொம்ப சிறப்பு. எண்ணிலடங்கா சிறப்புடைய திருப்பாட்டுக்களை அருளிய சுந்தரர் சிவபெருமானோட ஐக்கியமான நாள் ஆடி சுவாதி நட்சத்திரம் இன்றைக்குன்னு பார்த்தோம். சிவபெருமானே வெள்ளை யானைய அனுப்பி சுந்தரரை கைலாயத்துக்கு அழைத்து கொண்டார் அப்படிங்கிறது நாம் அறிந்தது. சிறப்பு என்னன்னா, வெள்ளை யானையில திரு கைலாய நோக்கி யாத்திரை சென்று கொண்டிருந்த சுந்தரர் தன்னுடைய தோழராகிய சேரமான் பெருமாளை சிந்தித்தாரா. அதை உணர்ந்த சேரமான் பெருமாளும் ஓம் நமச்சிவாயங்கிற பஞ்சாட்சரத்தை ஜபித்து தன்னோட குதிரையில யானைய தொடர்ந்து கைலாயம் சென்றடைந்தார் அப்படின்னு பெரிய புராணம் சொல்றது. வெள்ளையானை சருக்கத்துல இத மிக சிறப்பாக சேக்கிழார் குறிப்பிட்டிருக்காரு. கைலாயம் சென்று சிவபெருமானை தரிசித்த சேரமான் பெருமாள் திரு கைலாய ஞான உலா அப்படிங்கிற பாடலை அரங்கேற்றுகிறாரு. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனாரும் தானெனை முன்படைத்தான் அது அறிந்து தன் பொன்னடிக்கே நான் என பாடல் அந்தோ நாயினேனை பொருட்படுத்து வான் எனை வந்து எதிர்கொள்ள மத்த யானை அருள் புரிந்து ஊன் உயிர் வேறு செய்தான் நொடித்தான் மலை உத்தமனே. நொடித்தான் மலைனா கைலாய மலை. அந்த கைலாச மலையில இருக்கிற சிவபெருமான் வெள்ளை யானைய அனுப்பி தன்னை கைலாய மலைக்கு வரவேற்று எதிர்கொண்ட சிறப்பதான் இந்த திருப்பாட்டுல குறிப்பிடுகிறாரு. சேரமான் பெருமாள் அருளிய திரு கைலாய ஞான உலாவும் சுந்தரர் அருளிய திரு நொடித்தான் மலை திருப்பாட்டும் இந்த பூவுலகுக்கு வந்து அடைந்தத சேக்கிழாருடைய பெரிய புராணத்து வரிகள்லயே நம்ம கேட்கலாம். வாழி மாதவர் ஆலால சுந்தரர் வழியிடை அருள் செய்த ஏழிசை திருப்பதிகம் இவ்வுலகினில் ஏற்றிட எரி முன்னீர் ஆழிவேந்தனாம் வருணனுக்கு அளித்திட அவனும் அவ்வருள் சூடி ஊழியில் தனி ஒருவர் தம் திருவஞ்சை களத்தில் உயித்து உணர்வித்தான்கிறாரு. வருண பகவான் மூலமா அந்த திருப்பாட்டு இந்த பூவுலகத்தை வந்து அடைந்தது. அதே மாதிரி சேரமான் பெருமாளுடைய திருக்கைலாய ஞான உலாவை சேக்கிழார் சொல்றாரு. சேரர் காவலர் விண்ணப்பம் செய்த அத்திருவுலா புறம் அன்று
சாரல் வெள்ளியம் கைலையில் கேட்ட மாசாத்தனார் தரித்து இந்த பாரில் வேதியர் திருப்பிடவூர்தனில் வெளிப்பட அப்படிங்கிறாரு. திருப்பட்டூர்னு சொல்றோம் இல்லையா, அந்த திருக்கோவில்ல தான் இந்த திருக்கைலாய ஞான உலா பூ உலகுக்கு வந்து சேர்ந்தது அப்படிங்கிறாரு. ஆடி சுவாதி நட்சத்திரமான இன்று 63 நாயன்மார்களை பற்றிய பெரிய புராணத்துக்கே அஸ்திவாரமாக இருந்த திருத்தொண்ட தொகை அருளிய நால்வர்களில் ஒருவரான சிவனுடைய தோழரான ஆளாள சுந்தரர் நம்பி ஆரூரர் சுந்தரமூர்த்தி நாயனார் குரு பூஜைய தரிசனம் பண்ணி சுந்தரர் பெருமானுடைய பதிகங்களை சிந்தித்தோம். ஓம் நமச்சிவாய. ஸ்ரீராம ஜெயம்.